கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பிஎஸ்பி கட்சியினுடைய ஸ்டேட் லீடர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டு இன்னைக்கு அவருடைய இறுதி ஊர்வலம் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நம்ம பேசுகிற போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பார்ட் ஃப்ரம் சம்திங் வாட் தே ஆர் ஸ்பீக்கிங், ஓகேங்களா? நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் ஜென்யூனாக வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இவருடைய மரணத்துக்கும் விஜயகாந்த் அவர்களுடைய மரணத்துக்கும் சில தொடர்புகள் உண்டு. அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட். லாவில் வந்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய பொன்மொழிகளை வந்து முன்னிறுத்தி அவருடைய வாழ்க்கையவே வந்து அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்தாரோ, மக்களுக்காக எந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்கள் வாழ்ந்தாரோ அதே அளவுக்கு நானும் வாழணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொள்கையோடு வாழ ஸ்டார்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான் வந்து ஆம்ஸ்ட்ராங். ஸோ அவர் வந்து தனித்து போட்டிடுறார். ஃபர்ஸ்ட் டைம் அவர் வார்டு கவுன்சிலருக்கு போட்டியிடும்போது தனித்து போட்டிடுறாரு. போட்டியிட்டு ஜெயிக்கும் போது அவருடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்னம் வந்து யானை சின்னம். அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியுடைய உத்தரப்பிரதேஷில் இருக்கிற எக்ஸ்-சிஎம் அவர்கள், மாயாவதி அவர்கள். ஸோ அவர்களுடைய கட்சியினுடைய சிம்பிளும் இந்த சிம்பிளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி யானை சிம்பிள் அப்படின் போது யார் இவங்க என்ன இது அப்படின்னு போய் பார்க்கும்போது, இவங்க வந்து மாயாவதி அவர்களும் வந்து அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய கொள்கையை வந்து பயங்கரமாக கடைபிடிச்சிட்டு வர ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே அளவுக்கு இவங்களும் இங்கே வந்து ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் இங்கே அந்த அளவுக்கு மிகப்பெரிய கொள்கை கோட்பாடோட வாழ்ந்துட்டு ஒரு பர்சன் அப்படிங்கிறதால, நீங்கள் ஏன் இப்போ எங்கள் கட்சிக்கு வந்துடக்கூடாது, நான் உங்களுக்கு வந்து மாநில தலைவர் போஸ்ட் கொடுக்குறேன் அப்படின் போது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து பயம் வந்துடுச்சு. என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்பவே பப்ளிக் ஸ்பீக்கிங்லாம் எனக்கு வராது, நான் எப்படி ஒரு ஸ்டேட்டுடைய லீடர் ஆகுது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் லீடர் ஆன அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் இறந்த இந்த தருணத்தில் நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் வெளியே நின்று பயங்கரமாக அழுதுட்டு இருந்தாங்க. அண்ணான்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத ஒரு விஷயமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமான ஒரு சம்பவம் அங்கே வந்து நடந்ததை வந்து பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவ்வளோ பேருக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒன்றும் நேற்று நான் வெளியே ஒருத்தரை பார்க்கும்போது நாங்கள் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். ஸோ அவர் வந்து என் கூட இருந்த ஒரு கேங்கில் இருக்க ஒருத்தருடைய ஃப்ரெண்டு. அவர் வந்து அவ்வளோ எமோஷன் ஆகுது. இது மாதிரி அவங்க வந்து கொலை பண்ணிட்டாங்க சார், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் பிஎஸ்பியோட லீடர் ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னும் போது நான் வந்து டு பி ஃப்ராங்க், ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் யார் அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா வந்து தெரியாது. மாயாவதி அவர்களுடைய கட்சி என்னன்னு தெரியும், அதெல்லாம் தெரியும். பட் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு லீடர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நேற்று அவர் வந்து பேசும்போது தான், ஓ யார் இவர், உண்மையாகவே எந்த அளவுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு சர்ச் பண்ணும்போது தான் வேற லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்காரு மனுஷன். அத்தனை பேருக்கு அவ்வளோ ஹெல்ப்பு. அவர் வந்து ரொம்பவே பேசப்படாத ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அவருடைய ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறத வந்து வேற லெவலில் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவருடைய சொந்த காசை வச்சு தன்னுடைய மக்கள் எல்லாரும் நிறைய படிக்கணும், நிறைய பெரிய லெவல் எல்லாரும் வரணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவே வந்து இன்ஸ்பைரிங்காக இருந்தது. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கும் இவருடைய மரணத்துக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்து நேற்று என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் நபர் ஒருத்தர் வந்து கொலை செய்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்விக்கி கேங் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு 2 ஸ்கெட்சு போட்டாங்க. ஒரு இடத்துல தப்பிச்சாருன்னா இன்னொரு இடத்துல கொலை பண்ணுறதுக்கு இன்னொரு இடத்துலையும் அவங்க ஆளுங்க இருந்தாங்க. ஒன்ஸ் இங்கேயே ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த ப்ராப்பர் பிளான் இங்கே போயிட்டு இருக்கிறதுனால அங்கே இருந்தவங்களும் இங்கே ஓடி வந்து எல்லாருமே வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னும், அதுக்கு அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இவருடைய அண்ணனையும் வந்து வெட்டியிருக்காங்க, தலையில் முதுகில் அவங்க அண்ணியும் வெட்டிட்டு இப்போ அவர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்த மாதிரி வந்து என்னையும் வெட்டியிருந்தாங்க. எனக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டுது, வெளியே வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஓடி போயிட்டு காப்பாற்றுறதுக்கு போகும்போது என்னை வந்து வெட்டினாங்க. அதையும் தாண்டி நான் போகும்போது நான் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. அவ்வளோ வெட்டு காயங்கள் சரமாரியாக ஒரே இடத்துலேயே 4 தடவை வெட்டினாங்க அப்படின்ற மாதிரி நேரில் இருந்து பார்த்த ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த சம்பவம் வந்து நடந்து முடிஞ்சது.
ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபருடைய மரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மரணம் வந்து அவ்வளோ ஈஸியாக யாராலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தா, நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி விஜயகாந்த் அவருடைய மரணத்துக்கும் இந்த மரணத்துக்கும் ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அவ்வளோ பெரிய ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி. விஜயகாந்த் அவர்கள் இறந்த அப்புறம் தான் நிறைய பேருக்கு இங்கே தெரியுது, அவர் பார்க்கறதுக்கு யாரு போனாலும் சாப்பிட வச்சுட்டு மனசார சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாருன்ட்டு அவ்வளோ ஹியூமனிட்டி கொண்ட ஒரு பர்சன் வந்து விஜயகாந்த் சார். ஸோ ஈக்குவலாக இவர்கிட்ட யார் என்ன ஹெல்ப்னு போய் கேட்டாலும் டக்குன்னு பண்ணிட்டு வருங்களாமா. ஸோ ஒரு கல்யாணத்துக்கு அப்படின்னு போனால் நல்ல ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு வராங்க. அப்புறம் வந்து ஈவன் இப்போ ஆம்ஸ்டாங்கருடைய வீடியோஸ்லாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தாலே தெரியுது, என்னுடைய மேரேஜுக்கு வந்து அவர் தான் ஹெல்ப் பண்ணார் அப்படின்ட்டு சிலர் போட்டிருக்காங்க. அப்புறம் சிலர் வந்து என்னோட எஜுகேஷன் வந்து அவர் தான் செலவு பண்ணார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. நிறைய பேர் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஹியூமனை வந்து பாலிடிக்ஸில் இருக்கும்போது அவங்க லைவாக இருக்கும்போது அவங்கள பற்றி நம்ம வந்து அவ்வளோவா பேச மாட்டேங்கிறோம், அவங்கள வந்து நம்ம புகழ மாட்டேங்கிறோம், அவங்கள வந்து நம்ம கொண்டாட மாட்டேங்கிறோம். அவங்களுடைய கனவு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு கனவு தான். அந்த கனவு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் சில நேரத்தில் வந்து சோகமான ஒரு முடிவாக இவருக்கு ஆம்ஸ்டாங் அவர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு முடிவு மாதிரியும் விஜயகாந்த் சார் அவர்களுக்கு ஏற்பட்ட முடிவு மாதிரி வந்து ஒரு சோகமான முடிவை நோக்கி தான் வந்து போகுது. ஒருவேளை ஒரு சில நேரங்களில் அது அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து ஒரு சரியான முடிவு வந்து ஏற்படுது. பட் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நல்லது செய்யணும் அப்படின்ட்டு வந்து அவங்களால அந்த அளவுக்கு ஷைன் ஆக முடியாமல் தோற்றவர்களில் வந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு இதான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த வீடியோட டேக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளை சுற்றி நமக்கு நல்லது செய்ய நினைக்கிற பொலிட்டீஷியன்ஸ், அப்புறம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸாக இருக்கலாம், பொலிட்டீஷியன்ஸ் இந்த சென்ஸ் கட்சியில் இருக்கிறவங்களா இருக்கலாம், கட்சியில் இல்லாமல் சுயேட்சையாக இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை சுற்றி நமக்கு நல்லது செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒருத்தர் வந்து போட்டி போடுறாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நான் வரேன் நான் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு போட்டி போடுறாங்க. அது உண்மையாகவே ஒருத்தர் நல்லவங்களா இருக்கலாம். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள சப்போர்ட் பண்ணோம்னா இந்த பாலிடிக்ஸ் உண்மையாகவே ஒரு இன்னும் பெட்டராக ஷைன் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இனிமேல் வர எலெக்ஷன்ஸில் யார் உண்மையாக ட்ரூவாக ஹியூமனிட்டியோடு இருக்காங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒவ்வொருத்தருடைய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அண்ட் ஐ திங்க் இந்த வீடியோ தான் நீங்கள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஏன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேரிங் இருக்கும் அப்படின்லாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு பெரிய கனவோட ஒருத்தர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்களுடைய வெற்றிக்கு ஏதாவது ஒரு வழியில் நம்மளோட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ட்ரிபியூட்டோட இந்த வீடியோ முடிகிறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.